வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்னுடைய பொருளாதார ஆய்வறிக்கை பார்க்க போறோம். 2024-25 ஃபினான்ஷியல் இயருக்கான பொருளாதார ஆய்வறிக்கை. இது தமிழ்நாடு கவர்மெண்டோட ரிலீஸ் பண்ண முதல் பொருளாதார ஆய்வறிக்கை, அதனால இது முக்கியத்துவமான ஒண்ணு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்னுடைய டோட்டல் எக்கானமியோடைய ஒரு பிக் பிக்சரே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்கானமிக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு எக்கானமி மட்டும் கிடையாது, இந்தியன் எக்கானமி, அதே மாதிரி உலக பொருளாதாரம். இதுல இருந்து தமிழ்நாடு எக்கானமி எவ்வளவு டிஃபர் ஆயிருக்கு, எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி சொல்றாங்க. வேற வேற ரேங்கிங்ஸ் பத்தி சொல்றாங்க. தமிழ்நாடு எந்தெந்த இடங்கள்ல முதலிடம் இருக்கு, எந்தெந்த இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. வெவ்வேறு துறைகள்ல தமிழ்நாடு எப்படியெல்லாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய விவசாயத்துறை, தொழில்துறை, மேலும் சேவைத்துறை, இதுல எல்லா துறைகள்லயும் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கு, தமிழ்நாடோட மொத்த ஜிடிபியில ஒரு துறையும் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது, அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இன்ஃபிளேஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதே மாதிரி கடன் வைப்பு விகிதம் அதாவது சிடிஆர் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்ல நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. இது அப்டேட்டடான ஒரு எக்கனாமிக் டேட்டா இருக்கிற ஒரு புக் மெட்டீரியல். இதை நீங்க அப்படியே எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். நான் சொல்ற பாயிண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பட்ஜெட்லயே நம்ம சொல்லியிருப்போம் தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்க சொல்லி. இந்த பொருளாதார ஆய்வறிக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு மெட்டீரியல் கிடையாது, ஒன்லி ஒரு 35 பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு. 35 பாயிண்ட்மே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஸோ தமிழ்நாடோடைய எக்கானமி எப்படி இருக்கு அப்படின்றத இந்த பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டாவே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம டைரக்டா போகலாம். பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25க்கு. இது மாநில திட்டக்குழு தான் வெளியிடுறாங்க. தமிழ்நாடு பிளானிங் கமிட்டி அவங்களுடைய தமிழ்நாடு பிளானிங் கமிட்டியினுடைய ஒரு கவர்மெண்டோட ஆத்தென்டிகேட்டடான ஒரு மெட்டீரியல் தான் இது. ஸோ இதுல முக்கியமான அம்சங்கள் பத்தி சொல்றாங்க. இது இப்ப தமிழ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன், இங்கிலீஷ்ல டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜிடிபி பத்தி சொல்றாங்க. இது உலக பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம், இது எல்லாத்தையும் பத்தின ஒரு ஓவரால் வியூ சொல்றாங்க. ஸோ 2023 வருஷத்துல உலக பொருளாதாரம் 3.33% உண்மை வளர்ச்சி, அதாவது ரியல் குரோத் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இந்திய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் 2022-23, 23-24, 24-25 3 வருஷத்துக்காக சொல்றாங்க. இப்ப நீங்க மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா, மெயின்ஸ்க்கான டேட்டானா நீங்க ரீசெண்ட் மட்டும் கூட எடுத்துக்கோங்க. 2024-25ல 6.48 அப்படின்றது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மெயின்ஸ்ல நீங்க கொடுத்துடலாம். மற்றபடி ஓவராலா பார்க்கும்போது 22-23ல 7, 23-24 9%, திருப்பியும் 24-25ல குறைஞ்சிருக்கு. இதை நம்ம பாக்குறோம். இந்த ட்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கா, கிராஜுவலா குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது, பிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஜிடிபி, இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி குரோத்ல பிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. அடுத்தது நம்மளோட தமிழ்நாடு பத்தி சொல்றாங்க. 2021-22ல இருந்தே நம்ம 8% வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2024-25 வரைக்குமே நம்ம 8% அதுக்கு மேலதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம 8% growthக்கு கீழே குறையல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. ஸோ 8+ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 8+, வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் 3.3, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் தட் இஸ் 2024-25ல 6.48. தமிழ்நாடு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஜிடிபில 8% growthல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்னுடைய ஜிஎஸ்டிபி, அதாவது ஒரு மாநிலமும் நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்துக்கு அதோட பங்களிப்பை கொடுக்கும். அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ தமிழ்நாடு தமிழ்நாடோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது முற்போக்கான சமூக நலக்கொள்கை, வலுவான உள்கட்டமைப்பு, பெரும் எண்ணிக்கையிலான திறன்மிகு தொழிலாளர்கள். இந்த 3 பாயிண்ட்னா
நம்மளுடைய மேம்பட்ட பொருளாதாரத்துக்கு முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே மெயின்ஸ்ல நீங்க எழுதலாம் இந்த 3 பாயிண்டையும். அதே மாதிரி தமிழ்நாடு வந்து இந்தியாவோட நிலப்பரப்புல ஜியாகிரபிக்கல் ஏரியால 4% ஷேர் பண்ணுது, மக்கள் தொகையில 6% ஷேர் பண்ணுது. பட் நம்மளோட தமிழ்நாடு அதோட ஜிடிபில, அதாவது மொத்தமா இந்தியாவோட ஜிடிபி 100% எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு அதுல 9.21% கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம இதுவும் அவுட் பர்ஃபார்மன்ஸ் தான், தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா பண்றாங்க அப்படின்றதுக்கான ஒண்ணுதான். அமௌண்ட்ல சொல்லியிருக்காங்க, அதாவது நடப்பு விலையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு மட்டும் சொல்றேன். நடப்பு விலைன்னா கரண்ட் ரேட்ல நம்மளோட ஜிஎஸ்டிபி எவ்வளவுனா 27.22 லட்சம் கோடி நடப்பு விகிதத்துல. ஸோ நாமினல் growth ரேட் எவ்வளவு அப்படின்னா 13.71. பட் ஆக்சுவல் growth இங்கதான் நம்ம ஆக்சுவல் ஃபிகர் பார்க்கலாம், 8.33%. ஸோ நாமினல் growth ரேட், ரியல் growth ரேட் அப்படின்றதுனா நாமினல் growth ரேட் அப்படின்றது இப்போ இருக்கிற கரண்ட் பிரைசஸ்ல இருக்கிற growth ரேட். நம்ம இப்ப இருக்கிற கரண்டான ட்ரெண்ட்ல என்ன பிரைஸ் இருக்குமோ அதை நம்ம எடுத்துப்போம். பட் ரியல் ஜிடிபி growth ரேட் அப்படின்றதா ரியலான ஒரு வேல்யூகள் சொல்லும். அது வந்து பேஸ் இயர்ல இருந்து இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணும். ஸோ இங்க இன்ஃபிளேஷன் அப்படின்ற ஒரு பார்ட்டை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு உண்மையாலுமே எவ்வளவு growth ஆயிருக்கு, உண்மையாலுமே வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்னு ரியல் ஜிடிபி growthல தான் நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளோட ரியல் ஜிடிபி growth 8.33%. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த செக்டார் வந்து ஏற்றுமதியாளராக இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தமிழ்நாடு பொருளாதாரம் வந்து குளோபல் எக்கானமியோட எவ்வளவு இன்டெகிரேட்டடா இருக்கு அப்படின்றது இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. அதாவது இந்தியன் எக்கானமியுடைய வளர்ச்சி போக்குகளை காட்டிலும் குளோபல் எக்கானமியோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட எக்கானமிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸா மாத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து குளோபல் எக்கானமியோட கனெக்ட் ஆயிருக்கும். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் வாகனங்கள், வாகன உதிரி பாகங்கள், ஜவுளி, தோல் பொருள், இந்த 4 செக்டாருமே முக்கியமான ஏற்றுமதியாளராக நம்ம இருக்கிறோம். ஸோ மேஜர் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா இந்த 4 செக்டாருமே தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுடைய பர் கேபிட்டா இன்கம். அதாவது பர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. பர் கேபிட்டா இன்கம் அப்படின்றதுன்னா நேஷனல் இன்கம், இங்க வந்து ஸ்டேட் இன்கம் எடுத்துக்கலாம், டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். இதுதான் வந்து நம்மளோட பர் கேபிட்டா இன்கம். இது நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம். இதுல வந்து மொத்த வருவாயில எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ அதை வந்து வகுத்தா கிடைக்கிறது தான் தனிநபருடைய வருமானம். இது ஒரு ஆவரேஜ் ஃபிகர். பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஆவரேஜ் ஃபிகர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022-23 2,78,000 இருந்தது இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது வந்து நேஷனல் பர் கேபிட்டா இன்கம், இந்தியா மக்கள் தொகையோட மொத்த இந்திய வருமானத்து இந்திய மக்கள் தொகையோட வகுத்த எவ்வளவு கிடைக்குதுன்னா 1,69,000. ஸோ தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா தேசிய வருவாயை விட, அதாவது தேசிய தனிநபர் வருமானத்தை விட தமிழ்நாட்டு மக்களுடைய தனிநபர் வருமானம் 1.64 மடங்கா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம வந்து இதுல 4ஆம் இடத்துல இருக்கோம். பர் கேபிட்டா இன்கம்ல தமிழ்நாடு வந்து எல்லா ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது 4th ரேங்க்ல இருக்காங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே தமிழ்நாடுடைய தனிநபர் வருமானம் குறிப்பிடத்தக்க அளவுல தேசிய சராசரியை விட அதிகமா தான் இருக்கு. இது வந்து நம்ம காரணம் விளக்கம்னு கேட்பாங்க இல்லையா, அசன் அண்ட் ரீசன்ஸ், அதுல கூட நம்மள கேட்கலாம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய தமிழ்நாடுனுடைய சராசரி வருமானம், தனிநபர் வருமானமானது தேசிய வருமானத்தை விட அதிகமாக இருக்கா குறைவா அப்படின்னு கேட்கும்போது எப்பவுமே தேசிய சராசரியை விட அதிகமாக தான் இருக்கு. இந்த பாயிண்ட் நல்லா நீங்க இந்த பாயிண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், இந்த டேட்டாவே நோட் வச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பத்தி சொல்றாங்க. அதாவது மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில சிட்டிஸ் மட்டும்தான் அங்க வந்து ப்ராமினென்டான வளர்ச்சி இருக்கும். அதாவது மகாராஷ்டிரா அப்படின்னா மும்பை, அப்படின்னா பெங்களூர், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னா கல்கட்டா, இந்த மாதிரியான சிட்டி பேஸ்ட் மெட்ரோபாலிட்டன் பேஸ்ட் எக்கானமி தான் அந்த ஸ்டேட்னுடைய ஒரு பேக் போனா இருக்கும். பட் தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டியை மட்டும், இப்ப சென்னைனா சென்னை மட்டும் சார்ந்தது கிடையாது. அதாவது கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், திருச்சி, சேலம், இந்த மாதிரி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி இருக்கு. நகர்ப்புறங்களையும் டயர் 2 சிட்டிஸ்க்கும் நாங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க.
அவைகளும் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல பங்களிப்பை ஆற்றுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகர்ப்புற ஊரக இடைவெளி, அதாவது அர்பன் அண்ட் ரூரல் கேப், அர்பன் கேப், இது நம்ம கம்மி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது சோசியோ எக்கனாமிக் விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர். அதாவது அர்பன் அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே ரூரல் கொண்டு வரணும். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு கனவு திட்டம் அப்படின்றது புரா ஸ்கீம், ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு த ரூரல் ஏரியாஸ். ஸோ அதை நாங்க நல்லபடியா செய்யறோம் அப்படின்னு நம்ம ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் மெயின்ஸ்க்கு நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2023-24 சேவைத்துறை பத்தி சொல்றாங்க. சேவைத்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டில மிகப்பெரிய பங்காற்றுது. இப்ப நீங்க இந்த கிராஃபா இப்படி போட்டுக்கலாம். நம்ம இப்போ இப்படி ஃபில் பண்றோம் அப்படின்னா பை சார்ட் மாதிரி போட்டோம்னா இதுதான் சர்வீஸ் செக்டர். அதாவது 53.63% சேவைத்துறை தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். இந்த கிராஃப நான் போடுற கிராஃப மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, தொழில்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 33.37% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, அடுத்தது முதன்மை துறை, இது வேளாண் துறை. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரைமரி செக்டார்னு வச்சுக்கோங்க. இது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் அப்படி வச்சுக்கலாம். இல்ல சர்வீஸ் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், அக்ரி செக்டர் அப்படின்னு கூட நீங்க லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த பிரைமரி செக்டர் அல்லது அக்ரி செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிரைமரி செக்டர் எவ்வளவு பங்காற்றுது அப்படின்னு கொடுத்தோம்னா 13%. இதனால நோட் பண்ணி வச்சுக்கணும். சோ இங்க இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றாங்க, நம்மளோட இரண்டாம் நிலைத்துறை, அதாவது இரண்டாம் நிலைத்துறை அப்படின்றது செகண்டரி செக்டார், தட் இஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார். இந்த செக்டார்ல ஒரு 5% அதிகமாச்சுன்னா வேலை வாய்ப்புகள் அதிகமா பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஏன் நம்ம அதிகமா ஊக்குவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டெமோகிராபிக் டிவிடெண்டை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகளை அதிகப்படியா உருவாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி அடைந்தாதான் முடியும். மற்றபடி வேற எந்த துறைகள்ல வளர்ச்சி அடைந்தாலும், இப்போ அக்ரிகல்ச்சர் துறையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அவுட் நம்பர்ஸா இருக்காங்க. அதை நம்ம டிஸ்டிங்விஷ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஜீரோ. நீங்க என்னதான் எம்ப்ளாய்மெண்ட் அங்க கொடுத்தாலும் அதோட அவுட்புட் என்னதான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஓகேவா, மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஜீரோவா இருக்கும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா பிரைமரி செக்டார்ல இருக்கிற பிரச்சனை. அதே நம்ம டெர்ஷரி செக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவைத்துறை எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க ஒரு லிமிட்டட் ஸ்கில் செட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளால வேலை கொடுக்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட அது லேபர் இன்டென்சிவான டிபார்ட்மெண்ட் கிடையாது, லேபர் இன்டென்சிவான ஒரு துறை கிடையாது சேவைத்துறை அப்படின்றது. அதே மாதிரி டெர்ஷரி செக்டர் அப்படின்றது ஓரளவு லிமிட்டடான வேலை வாய்ப்புகள் தான் நம்மளால ஏற்படுத்த முடியும். பட் இண்டஸ்ட்ரியல் செக்டர் எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல செகண்டரி செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்த முடியும். அதாவது லேபர் இன்டென்சிவான இண்டஸ்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய லெதர் இண்டஸ்ட்ரி, தோல் துறை அப்படின்னு, அதே மாதிரி ஜவுளித்துறை, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேபர் இன்டென்சிவான இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரியான தொழில்துறையை நம்ம ஒரு 5% அதோட பங்கை இன்க்ரீஸ் பண்ணும்போது வேலை வாய்ப்புகள் ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத இந்த பாயிண்ட். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனாலதான் தொழில்துறை வளர்ச்சியை எல்லா நாடுகளுமே முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்க போறோம். அடுத்த பாயிண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 மார்க்கர், ஒரு 10 மார்க்கர் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 2030க்குள்ள $1 trillion பொருளாதாரத்தை நம்ம இலக்காக வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் நம்மளால அடைய முடியுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எடுத்தாலும் ரிலேட்டட் டு $1 trillion டார்கெட் பத்தி கேட்டுருவாங்க. Group 1 லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி Group 2லயும் இந்த மாதிரியான ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நீங்க ஒரு பதில் எழுதணும்னா நீங்களா யோசிச்சு ஒரு பாயிண்டையும் டிரைவ் பண்ணி எழுதுறதுக்கு நீங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. நம்மளோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நம்மளோட நெகட்டிவ்ஸ் என்ன, தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அவங்களுக்கு இப்ப இருக்கிற ஹடில்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க.
சோ இந்த இலக்கை அடைவதற்கு தற்போதைய ஆற்றலோட காலநிலை மாற்றம், மக்கள் தொகை மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்ச், நம்ம டெமோகிராபிக் சேஞ்சஸ், அதே மாதிரி நம்மளோட டெக்னிக்கல் சைட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு சூழல்கள் மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் சவால்கள். ஓகேங்களா, இதெல்லாம் சவால்கள். இந்த 4 பாயிண்ட்டும் சவால்கள். ஆனா இத சரி பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்கா, சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியும். எப்படி? வியூகம் சார்ந்த திட்டமிடல், அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கான பிளானிங். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மாவட்டங்களையும் வளர்ச்சியை பரவலாக்குறது, கிராமப்புற தொழில் முனைவோரை வளர்த்தெடுக்கிறது, இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இளைஞர்களுடைய திறன் மேம்பாடு, அதே மாதிரி பெண்களுடைய பங்கேற்பு, அதாவது லேபர் ஃபோர்ஸ்ல விமன் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ். அதே மாதிரி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், இப்ப நம்ம ஏஐன்னு சொல்றோம், ட்ரோன் டெக்னாலஜின்னு சொல்றோம், இது பண்றது. அதே மாதிரி உயர் மதிப்பு உற்பத்தி மற்றும் சேவைகளை ஊக்குவித்தல், இதெல்லாம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் உடைய பாயிண்ட்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ப நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, என்னென்ன ஹடில்ஸ் இருக்கு, அதன்றது சொல்லிட்டாங்க. அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் இந்த பாயிண்ட்ல சொல்லிட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஒரு ஸ்பெசிபிக்கான சில செக்டர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரானிக்ஸ் செக்டார், மின்னணுவியல் தொழில்நுட்பம் ஐடி செக்டார், தகவல் தொழில்நுட்பம் சேவை ஐடி செக்டார்ஸ், அதே மாதிரி தளவாடங்கள் இருக்கு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இந்த மாதிரியான ஒரு 5 செக்டார்ஸ் இருக்கு. பிளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செமிகண்டக்டர். நம்ம இப்போ ரீசெண்டா செமிகண்டக்டர் பாலிசி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. செமிகண்டக்டர்ஸ் பத்தி பட்ஜெட்லயுமே பார்த்தோம். செமிகண்டக்டர் ஃபேப் லேப்ஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல சூலூர் அண்ட் பல்லடம் அப்படின்னு 2 இடத்துல பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்க எடுத்துட்டு போய் வளர்ச்சி பாதையில நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுடைய ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்பிரன்ட்ஸ் டேக் ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாகும் இன்ஃபிளேஷன் பத்தி இதை சொல்றாங்க. என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னா, குளோபல் லெவல்ல இருக்கிற அரசியல் பதட்டங்கள் இருந்தது, அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றங்கள் இருந்தது. இதனால இன்ஃபிளேஷன் உலகளாவியிலே அதிகமா இருந்தது, உலகத்திலேயே ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ டேட்டா மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட சிபிஐ டேட்டா எடுத்துக்கோங்க, ரீசன்ட் டேட்டா எடுத்துக்கோங்க போதும். 2024-25 ஜனவரி வரைக்கும் 4.9%, அவ்வளவுதான். ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.7 இருந்து குறைஞ்சிட்டே தான் வந்திருக்கு. 6.7 2023, அதுக்கப்புறம் 5.4 குறைஞ்சிருக்கு சிபிஐ, அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் 2022-23 6% இருந்தது, இப்போ 5.4 இருக்கு. ஜனவரி டீடைல் பாத்தீங்கன்னா அது 4.8 இருக்கு. இப்ப ட்ரெண்ட் என்ன இருக்கு? இன்ஃபிளேஷன் ட்ரெண்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி ஜிடிபி ட்ரெண்ட் பார்த்தோம், அது ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் இன்ஃபிளேஷன், சிபிஐ இன்ஃபிளேஷன் பொறுத்த வரைக்கும், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் பொறுத்த வரைக்கும் அது எப்படி குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. 2022 ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாடு இந்த இன்ஃபிளேஷன் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, முக்கியமான 20 மாநிலங்கள், இந்திய மாநிலங்கள்ல தமிழ்நாடு 8வது குறைந்த சில்லறை வர்த்தக பணவீக்கத்தை கொண்டுள்ளது. அதாவது குறைந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷனை கொண்டுள்ளது. 8வது இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ்க்கு நோட் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம். தமிழ்நாட்டை 2019-20 இப்போ நகர்ப்புற பணவீக்கம், கிராமப்புற பணவீக்கம், இது ஒரு மெயின் கொஸ்டின், குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது கிராமப்புற பணவீக்கமும் நகர்ப்புற பணவீக்கத்தையும் பண்ண சொல்லி ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ அதுக்கான டேட்டா வேற எங்கேயும் நம்ம தேட தேவையில்லை, இங்கேயே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நகர்ப்புற பணவீக்கம் 6%, கிராமப்புற பணவீக்கம் 5%. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கிராமப்புற பணவீக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபுட், அதாவது நம்மளுடைய உணவுப் பொருட்களுடைய விலை அதிகமாச்சு அப்படின்னா கிராமப்புற பணவீக்கம் அதிகமாகும். அப்போ ஒரு அங்க இருக்கிற மக்களுடைய வாங்கும் திறன் குறையும், அவங்களோட பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி எரோட் ஆகும்.
இதனாலதான் பணவீக்கம் அப்படின்றது ஒரு நார்மல் அடுத்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. பணவீக்கம் அப்படின்றது ஒரு மானிட்டரி பாலிசி பணவியல் தொடர்பான நிகழ்வா இருந்தாலும் பட் சோசியோ எக்கனாமிக்ல என்ன ஆகும், மக்களை அது எப்படி பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய வாங்க படிப்பை குறைச்சிரும், அதனால மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பணவீக்கத்துக்கு நம்ம என்ன முயற்சி எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 முயற்சிகள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து மானிய விலையில வந்து நாங்க குறிப்பிட்ட தானியங்கள், பருப்பைகள், சமையல் எண்ணெய், மின்சாரம் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. சோ சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில திட்டங்கள் நாங்க செயல்படுத்துறோம். அதாவது கலைஞர் உரிமை திட்டம் அந்த மாதிரியான கேஷ் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம். அதனால நம்மளால இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்காங்க. சோ இப்ப நம்ம வந்து நிறைய பேசிட்டு இருக்கோம், ஃப்ரீ பீஸ் கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால என்ன பிளஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எழுதலாம். அதாவது இந்த மாதிரியான கலைஞர் உரிமை திட்டம் மானியங்கள் கொடுக்கறது மூலமாக பணவீக்கத்தினால ஏற்பட்ட பாதிப்புகள் மக்களுடைய வாங்கும் சக்தியை வந்து மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு பொருளாதார ஆய்வுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஸோ எப்பவுமே வந்து எங்காவது நீங்க ஒரு டேட்டாவையோ இல்ல ஏதோ ஒரு கோட்டையோ நீங்க வந்து மென்ஷன் பண்றீங்கன்னா அதோட சோர்ஸையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுங்க. இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செக்டார் பத்தி இது நம்ம டீல் பண்ண போறோம். விவசாயம் பத்தி சொல்றாங்க. விவசாயத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னா நம்ம வந்து பருவமழை நம்பிதான் இருக்கிறோம். ஓகேங்களா, நம்ம வந்து இரிகேஷன் அவ்வளவா இல்லை. நம்ம வந்து வானம் பார்த்த பூமி தான் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம விவசாயம் வந்து 5வது பெரிய துறையா இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5th லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி விவசாயம் அப்படின்றது. ஓகேங்களா, அதாவது நம்மளுடைய விவசாயம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் பிரைமரி செக்டர் வந்து 13% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அதுல அக்ரிகல்ச்சர் செக்டர், பிரைமரி செக்டர் நிறைய இருக்கு. அக்ரிகல்ச்சர் இருக்கு, ஹார்டிகல்ச்சர் இருக்கு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இருக்கு, ஈவன் ஸ்மால் ஸ்கேல் மைனிங் இதெல்லாமே வந்து பிரைமரி செக்டர்ல தான் வரும். ஸோ அதுல அக்ரிகல்ச்சர் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6%. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிரைமரி செக்டாருக்குள்ள பிரைமரி செக்டாரும் அக்ரி செக்டாரும் வேற வேற அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரைமரி செக்டார் ஒரு அம்பர்லா செக்டர், அதுக்கு கீழே வரதான் அக்ரிகல்ச்சர் செக்டர். நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக முதல்ல அந்த மாதிரி உங்களுக்கு சார்ட் போட்டு காமிச்சேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெல், மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை இதெல்லாமே நம்ம பயிரிடுறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட் கிராப்ஸ் தான் அதிகமா வந்து பயிர் பண்றாங்க. அதே மாதிரி நான் ஃபுட் கிராப்ஸ், அதாவது நம்ம ஆயில் சீட்ஸ், நம்மளோட சுகர் கேன், நம்ம காட்டன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஃபுட் கிராப்ஸ். இப்ப இதுலயே வந்து மேட்ச் ஃபாலோயிங்ஸ் இல்லைன்னா ஆட் ஒன் அவுட் அப்படி கூட கேட்கலாம். எதெல்லாம் வந்து உணவு பயிர்கள், எதெல்லாம் உணவு பயிர் அல்லாதவை அப்படின்னு கேட்கலாம். சோ பார்த்து வச்சுக்கோங்க, எண்ணெய் வித்து வந்து உணவு பயிரா இல்லையா அப்படின்றது பாத்தீங்கன்னா உணவு பயிர் இல்லை, உணவு தானியம் இல்லை. ஓகேங்களா, சோ உணவு பயிர் அப்படின்னா 62% நம்ம பரப்பளவுல பயிரிடப்படுது தமிழ்நாட்டுல. உணவு பயிர் அல்லாததுன்னு பாத்தீங்கன்னா 38% பயிரிடப்படுது. ஓகேங்களா, அடுத்தது வந்து அடுத்த டேட்டா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நெல் பத்தி சொல்லியிருப்பாங்க. நெல்லோட பயிரிடும் பரப்பு வந்து அதிகமாயிருக்கு. இப்ப 34%. முதல்ல அதாவது 2019-20 32% இருந்தது. 23-24 34%. நெல்லுடைய பங்கு அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. வேளாண் புள்ளி விவரங்கள் ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு 2024 ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய ரேங்கிங் லிஸ்ட் முதலிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு இதுல எல்லாம் தமிழ்நாடு வந்து முதலிடத்துல இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மக்காச்சோள உற்பத்தியில 2ஆம் இடத்துல இருக்கு. நெல் உற்பத்தியில 3ஆம் இடத்துல இருக்கு. ஓகேங்களா, இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா இன்புட்ஸ். நம்ம வேளாண் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு இன்புட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்புட்னா வந்து ஃபெர்டிலைசர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தண்ணி இறைக்கிறதுக்காக எலக்ட்ரிசிட்டி. இது ரெண்டுடைய யூசேஜும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த டன்ஸ், இந்த யூனிட்ஸ் ஞாபகம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் இந்த ட்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப விவசாயிகளுக்கு எப்படி பினான்சியலா நாம வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து நல்லபடியா கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால விவசாயத்துல வந்து
வணிக வங்கிகள் வழங்கும் விவசாய கடன்ல தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து மார்க்கெட் விலையை விட 105 ரூபாயும், கரும்புக்கு 215 ரூபாயும் ஊக்கத்தொகையா கொடுக்குறாங்க. இது எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. சோ அந்த பாயிண்ட்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பயிர் இழப்பு, பேரிடர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா வேளாண் பயிர்களுக்கு காப்பீடு கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்மளுடைய லாஸ், கிராப் லாஸ்ல இருந்து வேளாண் மக்கள் தப்பிப்பாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகள், சேமிப்பு கடன்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பெட்டரா இருக்குன்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா தோட்டக்கலை பத்தி சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, அந்த கன்சப்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றதுக்காக தோட்டக்கலைத்துறை பத்தி இங்க சொல்றாங்க. அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஸோ அதே மாதிரி அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் பத்தி இங்க சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்கன்னா சிறு குறு விவசாயிகள், நிலமற்ற தொழிலாளர்கள் இவங்களோட வாழ்வாதாரத்துல இந்த கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இது மாதிரி கால்நடை வளர்ப்பு வந்து ஒரு முக்கியமான பங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ கால்நடைத்துறை அப்படின்னா நம்மளுடைய மாநில மதிப்பு கூட்டல் GSVA, அதாவது கிராஸ் வேல்யூ அடிஷன்ல 1.35 lakhs நம்ம இதுல பாத்தீங்கன்னா 5.41, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்தியாவிலேயே முட்டை உற்பத்தியில தமிழ்நாடு 2ஆம் இடம், முட்டை உற்பத்தியில 2ஆம் இடம், இறைச்சியில 6ஆம் இடம், மீன் பிடிப்புல பாத்தீங்கன்னா 1% கம்மி தான், ஆனா அந்நிய செலவாணி இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் முட்டையில 2ஆம் இடம் வகிக்கிறது, முட்டை உற்பத்தியில, இறைச்சி உற்பத்தியில 6ஆம் இடம் வகிக்கிறது. இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிலிம்ஸ் பாயிண்ட்ஸ். அடுத்தது நம்மளுடைய விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றோம்னு சொல்றாங்க. அது நிலத்தடி நீர் பற்றாக்குறை இருக்கு, பருவநிலை மாற்றம் இருக்கு. இது ரெண்டும் சவால். இது எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயந்திரமயமாக்கல், அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டுதல், கால்நிலைக்கேற்று நம்ம விவசாயம் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணி நம்ம சமாளிக்கலாம். இது மெயின் ஸ்கில் யூஸ் பண்ணிருக்கீங்க இந்த பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா விவசாயத்துறை, அதாவது நம்மளுடைய பிரைமரி செக்டர் முடிஞ்சாச்சு. செகண்டரி செக்டர் பத்தி சொல்றாங்க. செகண்டரி செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்தியாவை எடுத்து கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு உற்பத்தி எப்படி இருக்குன்னா 11% இருக்காங்க. 11%. இப்ப இந்தியாவோட மொத்த பொருளாதார தொழில்துறை ஆற்றல் வந்து 100% வச்சுட்டீங்கன்னா தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்ஸ் 11%. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பட்ஜெட்லயே பார்த்துட்டோம். MSMEல வந்து உத்யம் போர்ட்டல்ல நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி 32 lakhs யூனிட் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் நம்ம பட்ஜெட்ல பார்த்தோம். நம்மளோட எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 35.56 லட்சம். இதை அப்டேட் பண்ணிருக்காங்க. 35.6 lakhs யூனிட்ஸ் வந்து உத்யம் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது தேசிய அளவில் 2ஆம் இடம் அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2023-24ல தேசிய அளவுல தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ். இந்தியாவின் டெட்ரா என அழைக்கப்படும் இந்த மாநிலத்துல முக்கியமான தொழில்கள் பத்தி சொல்றாங்க. திருப்பி இந்த கிளஸ்டர்ஸ் பத்தி நம்ம பாக்குறோம். அதுலயும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன உற்பத்தி, ஆடைகள், தோல் பொருட்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். அடுத்து ஜவுளி, இயந்திரங்கள், மின்னணு தயாரிப்புல செகண்ட். நோட் பண்ணிக்கோங்க. பொறியியல் சார்ந்த உற்பத்தி பொருட்கள், மின்னணு பொருட்கள், ஆயத்த ஆடைகள், இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஏற்றுமதியில முன்னணியில் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் மட்டும் கான்கிரீட்டா சொல்றாங்க. மோட்டார் வாகன உற்பத்தி, ஆடைகள், தோல் பொருள், இதெல்லாம் மாநிலம் முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா வரும். அதே மாதிரி ஜவுளி, இயந்திரங்கள், மின்னணு தயாரிப்புல 2ஆம் இடம். இதனால சோ அப்புறம் நம்மளுடைய தொழிலாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 33%. தமிழ்நாட்டோட மொத்த தொழிலாளர்கள்ல 33% தொழிலாளர்கள் வந்து தொழில்துறை நடவடிக்கைகள் இருக்காங்க. இந்த செக்டார்ல தான் இருக்காங்க. ஸோ 1/3 ஆஃப் லேபர் இன்டென்சிவான ஒரு செக்டார்னா நம்மளுடைய தொழில்துறை தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம உற்பத்தி துறையில பாத்தீங்கன்னா உற்பத்தி துறை, கட்டுமான துறை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஓகே. அடுத்தது நம்மளோட உலக முதலீட்டாளர் மாநாட்டுல எந்த மாதிரியான அவுட்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபிகர்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 6.64 லட்சம் கோடி முதலீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து அதனால 14.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது எக்ஸ்பெக்டடான இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் உலக முதலீட்டாளர் மாநாட்டினுடைய வெற்றி அதை பத்தி ஏதாவது மெயின்ஸ் கொஸ்டின் இருந்ததுன்னா மட்டும் இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா தொழில்துறை 4.0 இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்ற ஒரு தொழில்நுட்ப சார்ந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடன் பத்தி சொல்றாங்க. தொழில்துறைக்கு கடன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. அந்நிய நேரடி முதலீடு மட்டும் பாத்துக்கோங்க. அதாவது 5-fold இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் பாத்துக்கோங்க. அந்நிய நேரடி முதலீடு 20,157 கோடி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சேவைத்துறை அத பத்தி சொல்றாங்க. சர்வீஸ் செக்டர், சர்வீஸ் செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன செக்டார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்டார் தமிழ்நாட்டுல above 50% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றதையும் இங்கே சொல்றோம். அதாவது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகள், கல்வி, சுகாதாரம், நிதி, சுற்றுலா, விருந்தோம்பல் இந்த மாதிரி செக்டார்ல தமிழ்நாடு விரைவா இருக்கு, நல்லா செய்யறோம். அதுக்கு காரணம் என்னன்னா ரேபிட் அர்பனைசேஷன், விரைவான நகரமயமாக்கல். இந்த பாயிண்ட் போக்குவரத்து, வீட்டு வசதி, சுகாதாரம், அடிப்படை வசதிகள், இந்த மாதிரியான உள்கட்டமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு. அதுதான் சேவைத்துறைக்கு இவ்வளவு பூஸ்டப் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அடுத்து நகர்ப்புற பணியாளர்கள்ல சேவைத்துறையில 54% மக்கள் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேசிய சராசரியான 58%, 58க்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி அதை மீண்டெடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிடிஆர் பத்தி சொல்றாங்க. அதாவது கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ. அது நம் வங்கிகள் கிட்ட இருக்கிற மொத்த கிரெடிட் என்ன, கடன் என்ன, அவைகள் கிட்ட இருக்கிற மொத்த டெபாசிட்ஸ் என்ன, அவங்களோட மொத்தமான டெபாசிட் தொகை என்ன, இது ரெண்டுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் சிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல சிடிஆர் வேல்யூ இருந்ததுன்னா வங்கிகளோட லிக்விடிட்டி நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சோ இதுல தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 3வது முன்னணி மாநிலம். ஓகேங்களா, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிலிம்ஸ்க்காக. ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க சிடிஆர் வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது கூட தேவையில்லை. 3rd அப்படின்றது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேங்கிங்கோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம இந்த தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல நாட்டிலேயே முன்னணி மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா. டிஜிட்டல் பேங்கிங் அதே மாதிரி யூபிஐ பரிவர்த்தனையிலையும் நம்ம நல்லா பண்றோம்னு சொல்றாங்க. நம்ம இந்த தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்கள்ல நாட்டிலேயே வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல நம்ம இருக்கோம். ஓகேங்களா, அது மட்டும் பாத்துக்கோங்க. நம்ம தான் முன்னணி மாநிலம், தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேங்கிங் செக்டர் நல்லா இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய எக்கானமி டெவலப் ஆகுது, சோசியல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, வேலை வாய்ப்பு உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம பாக்குறோம் தொழிலாளர் பங்கேற்பு, அதாவது லேபர் பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு அப்படின்னா இந்தியா வைஸ் 56% அப்படின்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப 63 இருந்தது, இப்ப என்ன ஆயிருக்கு 64 ஆயிருக்கு. இப்ப பிரசண்டா இந்த டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2023-24 64.6 இது வந்து தமிழ்நாடு. தேசிய சராசரி 64.3. ஓகேங்களா, நம்ம அதை கிராஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அதாவது லேபர் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, 15 இருந்து 59 வயது வரைக்கும் இருக்கிற தொழிலாளர்கள் அவங்க வந்து நம்மளுடைய டோட்டலா இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வேலை செய்யறாங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சு வேலை செய்யறாங்க அப்படின்றத லேபர் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம். அது வந்து நம்ம நாட்டினுடைய தேசிய சராசரியை கிராஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட சோசியல் இண்டெக்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல 1st, 2nd, 3rd கொடுத்திருக்காங்க. அதாவது சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ், அதே மாதிரி உயர்கல்வியில் இருக்கிற மொத்த சேர்க்கை விகிதம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இது ரெண்டுத்துலயும் தமிழ்நாடு முதலிடம்.
நல்லா பார்த்து வச்சுக்கணும். சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ், அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இது ரெண்டுத்துலயும் தமிழ்நாடு முதலிடம். ஓகேங்களா? அடுத்தது சொல்றாங்க, குழந்தைகள் வந்து குறைவான குழந்தை இறப்பு விகிதம், குறைவான பிறப்பு விகிதம், குறைந்த வறுமை நிலைகள், இதுல 2ஆம் இடம். ஓகே, இந்த 3 இதுலயும் 2ஆம் இடம் இருக்கு. அடுத்ததுதான் இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதாவது நீடித்த வளர்ச்சி இலக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படி சொல்றோம் இல்லையா, அதுல வந்து ஹெல்த், சுகாதாரத்துல ஹெல்த்ல நம்ம 3ஆம் இடத்துல இருக்கும். இது வந்து நமக்கு ஆல்ரெடி பிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின், எத்தனாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு அப்படின்ட்டு. எஸ்டிஜில ஹெல்த் இண்டெக்ஸ்ல நம்ம 3ஆவது இடத்துல இருக்கோம், நோட் பண்ணிக்கணும். இதுல நம்ம முக்கியமான திட்டங்கள் நம்ம செயல்படுத்துறோம், அதுக்கு நிறைய அவுட்லே கொடுக்குறோம், அதாவது நிறைய ஃபினான்ஷியலா நம்ம நிறைய கோடிகள் ஒதுக்குறோம், அதனால நம்ம இதெல்லாம் நம்ம அச்சீவ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய HCR, அதாவது ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஹெட் கவுண்ட் ரேஷியோ, அதாவது வறுமை, ஆக்சுவலான அப்சல்யூட் பாவர்ட்டி, வறுமை எவ்வளவு பேர் வறுமையில இருக்காங்க அப்படின்றது. இது வந்து இந்தியாவே நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. 2005-6 இருந்து 2022-23 இந்த காலகட்டத்துல இந்தியா, தமிழ்நாட்டோட வறுமை நிலை பாத்தீங்கன்னா 36% இருந்து 1% குறைஞ்சிருக்கு. அகில இந்திய அளவுலயும் 55% இருந்து 11% குறைஞ்சிருக்கு. இது வந்து பாவர்ட்டி எராடிகேஷனுடைய இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க, அதாவது நகர்ப்புறங்களில் சராசரி தனிநபர் நுகர்வு செலவு, அது கன்சப்ஷன் ரேஷியோ, அதுல பாத்தீங்கன்னா அது நகர்ப்புறம். ஓகேங்களா? முக்கியமான அதாவது 2023-24 படி முக்கியமான மாநிலங்கள்ல ஊரக பகுதிகள் மற்றும் நகர்ப்புறங்கள் 2 இடத்துலயும் கன்சப்ஷன் ரேஷியோ சொல்றாங்க, அதுல 4ஆவது இடத்துல இருக்கும். அதே மாதிரி தனிநபர் ஆண்டு வருமானத்திலையும் 4ஆம் இடம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிச்சுக்கணும். பர் கேபிட்டா இன்கம், அதே மாதிரி கன்சப்ஷன் ரேஷியோ, இது ரெண்டுத்துலயும் 4ஆம் இடம். அடுத்தது பாத்தீங்கன்னா கல்வி அறிவு பத்தி சொல்றாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நம்மளுடைய ஸ்கீம்ஸ், அந்த ஸ்கீம்ஸோட அவுட்புட் பத்தி சொல்லியிருக்காங்க. மொத்தமா எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு, 58,000 ஸ்கூல்ஸ், கிட்டத்தட்ட 60,000 ஸ்கூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மொத்த மாணவர் சேர்க்கை வந்து இந்தியாவிலே இருக்கிற மொத்த மாணவர் சேர்க்கையில தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 5%, 5.24%. இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, தொடக்க பள்ளியில 98%, உயர்நிலையில 97.5, மேல்நிலை பள்ளி லெவல்ல பாத்தீங்கன்னா 82.9. ஓகேங்களா? தேசிய அளவுல இருக்கிற ஃபிகர்ஸ் விட இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபிகர்ஸ். தேசிய அளவுல எவ்வளோ, தமிழ்நாட்டுல அளவுல எவ்வளோ. அதே மாதிரி டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ, அதுவும் தேசிய சராசரி விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீத்தி ஆயோகோடைய ஒரு ரிப்போர்ட்லயே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பள்ளிக்கல்வி தரநிலை குறியீடு, அதுல வந்து 2nd பிளேஸ், கேரளால 82%, தமிழ்நாடு வந்து 73.4%. நோட் பண்ணிக்கோங்க. சார், நம்மளுடைய இடைநிற்றல், அதாவது நம்ம டிராப் அவுட் ரேஷியோ, அது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு, 4.5%. தேசிய அளவுல 12%, 12.6%. இங்க டிராப் அவுட் ரேஷியோ தமிழ்நாட்டுல 4.5%. இது ஒரு இம்பார்ட்டன்டான இண்டிகேட்டர். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன், அதாவது இந்த நம்மளுடைய ஆராய்ச்சி நிறுவனங்கள், அதாவது நாட்டிலேயே 50 பெஸ்டான ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குன்னா அதுல 3 தமிழ்நாட்டுல இருக்கு. ஒரு டாப் 100 யூனிவர்சிட்டிஸ்ல 8 தமிழ்நாட்டுல இருக்கு. டாப் 100 காலேஜஸ்ல 4 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. ஓகேங்களா? இது பார்த்து வச்சுக்கோங்க, நம்மளோட ரேங்கிங் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் மொத்தம் 506 இருக்கு. பல் தொழில்நுட்ப பயிலகங்கள், ITI மாதிரியான தொழிலகங்கள் வந்து 492 இருக்கு. இதுதான் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய உற்பத்தித்துறைக்கும் தொழில்துறைக்கும் சேவை துறைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுது, லேபர் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், இது ஓகே பார்த்துக்கோங்க. அடுத்தது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, 5th நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே.
இந்த கணக்கெடுப்பின்படி சுகாதார குறியீடுகள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா, அது முக்கிய மாநிலங்கள்ல 3வது இடத்துல இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மருத்துவ சுற்றுலா, மெடிக்கல் டூரிசமும் தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஓகே, ஓகே. அடுத்தது நம்ம கிளைமேட் சேஞ்ச் பத்தி சொல்லியிருக்காங்க. நிறைய புயல்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. வருஷம் வருஷம் நம்ம என்னென்ன புயல்கள் நம்மளுக்கு ரொம்ப டிசாஸ்டர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்தா, ஒக்கி, கஜா, நிங்சாங், பெங்கால் இந்த புயல்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. வெள்ளம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஆனுவல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு நூற்றாண்டுக்கு மட்டும் 0.68 ° வந்து சராசரியா வெப்பநிலை மாற்றம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் மழைப்பொழிவு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு ஆய்வு மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கால்நிலை ஆய்வறிக்கை. அது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வடகிழக்கு கடற்கரை பகுதி வந்து மிகவும் மோசமா பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் வந்து குரூப் 2 2023ல கடல் மட்ட உயர்வினால் பாதிக்கப்படுற இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ இது கடல் மட்ட உயர்வு பத்தி இங்கேயும் சொல்லியிருக்கோம். வடகிழக்கு கடற்கரை பகுதி வந்து ரொம்ப தே ஆர் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு என்ன சொல்லலாம்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அதிக பாதிப்புக்கு உண்டாகுது. ஓகே, இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்காக நம்ம என்ன ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கால்நிலை மாற்றத்துக்கான நிர்வாக குழுவை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம இதுக்கான ஒரு ஃபண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதாவது கிரீன் ஃபண்ட் 1000 கோடியில பசுமை நிதியம் நம்ம கொடுத்துருக்கோம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நித்தி ஆயோகோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஹெல்த்ல பார்த்தோம் 3rd பிளேஸ். அதே மாதிரி காலநிலை செயல்பாடுகள் 13th இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் கிளைமேட் சேஞ்சுக்காக தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதை நம்ம நல்லா ரீச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பாயிண்ட்ஸ்னா 81 பாயிண்ட்ஸ். தேசிய அளவுலயே அது 67 பாயிண்ட்ஸ் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு. பட் தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு 81 பாயிண்ட். ஸோ நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட பிரச்சனைகள்லாம் என்னென்ன, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. என்விரான்மெண்ட்டுக்காக நோட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது கரியமில உமிழ்வு குறைக்கணும், நீடித்த வேளாண்மை, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், சிறப்பான நீர் மேலாண்மை, அதே மாதிரி நகர்ப்புற வெள்ளங்களை குறைக்கணும், வெப்ப அலைகள், பல்லுயிர் இழப்பு, இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் எதிர்கொள்ளத்தான் நம்ம இந்த கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும். கடலோர சுற்றுச்சூழல் பகுதிகளை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின்ஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ தமிழ்நாடு வந்து நல்லடியான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஆல். ஸோ இந்த 35 பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மாநில திட்டக்குழுனுடைய அரசனுடைய அறிக்கை இது. சொன்ன பாயிண்ட்ஸ் நம்ம ரேங்கிங் அது மாதிரி மெயின்ஸுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் ஏகப்பட்ட நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை மட்டுமே ஹோல் ஹார்ட்டா ஒரு 1 பேஜ் நீங்க நோட் எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா போதும். எக்கனாமிக்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க டீல் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாம சோஷியல் டேட்டா இருக்கு. என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற டேட்டா இருக்கு. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிக்கல தமிழ்நாடு எல்லாருமே நல்லா படிச்சுக்கோங்க, நல்ல நோட்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸாம் கண்டிப்பா ரிவிஷன் பண்ணுங்க.